சேவியர் வேதம் முதல்வராக தனது பணியை கல்லூரியில் தொடங்கியது முதல், தன்னுடைய பணியை ஏற்றது முதல் நல்ல மனிதராக அனைவருக்கும் உரியவராக இருக்கின்றார். சாதாரண மனிதர், மாணவர், ஆசிரியர், அலுவலர், உயர்ந்த பதவியில் இருக்கின்ற யாராக இருப்பினும் அவரை பார்ப்பது, அவரை அணுகுவது மிக எளிது. தீராத அன்பும் கனிவான உள்ளமும் கொண்டவர். அகந்தை, பதவி மோகம், வெறுப்பு, பகைமை போன்ற குணங்களோடு வாழும் இன்றைய மனிதர்கள் மத்தியில் அத்தகைய குணங்கள் ஏதும் இல்லாத வாழும் பண்பாளர். வாழ்க பல்லாண்டு. ரொம்ப எளிமையானவர். மாணவர்களை மன்னிக்கிறதுல அவருக்கு இணை யாரையுமே சொல்ல முடியாது. இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே கிராமப்புற மாணவர்கள். அந்த மாணவர்களும் நகர்ப்புற மாணவர்களுக்கு இணையாக வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை மாதிரியான ஆசிரியர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு ஐசிடி முறையில் எப்படி பாடங்கள் எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர். நம்முடைய கல்லூரிக்கு நம்முடைய தந்தையினுடைய வருகை ஒரு பொன்னான ஒரு பொற்காலம். இது நாம் அனைவரும் தந்தை அவர்களுக்கு மிக நெஞ்சார்ந்த நன்றியை நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தந்தை அவர்கள் எவ்வாறு கல்லூரியினுடைய பேராசிரியர்களை அணுகுவது போல எங்களையும் நல்ல ஒரு தகுந்த மதிப்புடனும் பாசத்துடன் அணுகக்கூடிய ஒரு பாசமிகு தந்தை என்றுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கல்லூரியின் முதல்வரான பின்பு இந்த கல்லூரியை ஒரு உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லை ஏற்படுத்தி இருக்கின்றார். நம்முடைய அருளானந்தர் கல்லூரி ஒரு கிராமத்து கல்லூரி என்ற சூழ்நிலையை மாற்றி இன்றைக்கு உலக வரைபடத்திலே அதற்கென ஒரு உயர்ந்த இடத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து சிறந்த விஞ்ஞானிகள், புகழ்மிக்க அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், திரைப்படத்துறை வல்லுநர்கள் என்று பல்வேறு துறைகளிலும் உள்ள வல்லுநர்களை நம்முடைய வளாகத்திற்கு அழைத்து வந்து நம்முடைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். He is a person of versatile nature who spread the fragrance of love in and around him and whose every breath lives for the greater glory of God and His people. Father Vedam is a rare type of a man. Position is not a matter for him. Whatever position he holds and wherever he is, he used to uphold the man in him, filled with compassion, love, empathy and concern for others. And he keeps himself very active and alive. And the very presence of Father Vedam used to energize the whole group around him. ஆன்மீகவாதி என்ற அடிப்படையில் அவர் மாணவர்கள் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டும் என்பதை விரும்புபவர். You are a man who is a guide for many, icon of many, who deserves every word of appreciation and privilege. Success has occurred due to continuous and committed love for the work. Your distinctive, disciplined framework at the workplace and your immense contribution within the college environment and outside has always been recorded. என் பேர் கிறிஸ்டோஃபர். நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். நான் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு இந்த மாதிரி ஒரு காலேஜில் படிக்கணும்னு ஒரு ஆசை. நான் இப்போ இருக்கும்போது பிரின்சிபால் ஃபாதரை பார்க்க வந்தேன். அவர் எனக்கு என்னோடய திறமையை பார்த்து
என்னோட ஆசைக்கேற்ப இங்கே வந்து எனக்கு கணிதத்துறை கொடுத்தாங்க. கணிதத்துறை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் படிக்கிறதுக்கு தேவையான கல்வித்தொகையும் கொடுத்தாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்றைக்கின்றதை பற்றி பேசாமல் நாளைக்குன்றது முக்கியம் அப்படின்றத எனக்கு நல்ல மனசில் பதிய வச்சுருக்கிறது. ஹீ இஸ் அ குட் கவுன்சிலர். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்ல கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். Father Xavier Vedam, the principal of Aruananda College, first of all, is a man of big heart. He loves the poor with all his heart, and he is a very social man, very approachable, very innovative. This has made him to turn Aruananda upside down. Father Xavier Vedam, our principal, is known for simplicity. அம்மா அப்பாவை நினச்சிட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றடைன்னு சொன்னார். அது என் லைஃப்பில் இன்னும் நடந்துட்டுருக்கு. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஃபாதர் இஸ் வெரி கிரேட். பிரின்சிபல் இஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபல். சாந்த குணமும் சாதிக்கும் மனமும் அவரின் அடையாளங்கள். தான் நோவதும் இல்லை, பிற நோக நடப்பதும் இல்லை, அது அவரது லட்சியம். இனி எழுதட்டும் இந்த கல்லூரி தனது வரலாற்றில் அருத்திரு வேதத்திற்கு முன் வேதத்திற்கு பின் என்று. He approaches the sources and the resources not only for them but also for the development of the college. He has neither fear nor inhibition in approaching the rich philanthropists and the directors of various funding agencies like UGC, DST, ICSSR and so on for developing infrastructure facilities and research potentials of the college. His presence is a great strength and inspiration for all of us. எல்லா மாணவ மாணவிகளும் தமது பெற்றோரை மதிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உயரிய கருத்தை எடுத்துரைக்கிறார். உண்மையிலே அது எனது நெஞ்சை தொட்டது. சிறந்து ஒரு வலுத்தன்மையில் விளங்கினார். தனக்கு அறிமுகமே இல்லாத ஏழை எளிய மாணவர்களுக்கு பல வகையில் உதவி இருக்கிறார். He always ready to listen and guide. He's a very good listener. He knows the talents of each one and he's very loving and caring. அருட்தந்தை சேவியர் வேதம் நிறைவானவர், நிறைவை நோக்கி நடை பயில்பவர். குறையிருப்பின் அதை வளர் நிறை செய்பவர். பிறர் செய்யாமல் விட்டதையும் செய்வது கடினம் என்று நினைப்பதையும் கூட இது சாத்தியம் என்று விசாரித்து அழகான முடிவுகள் எடுப்பவர். முடியும் என்ற முனைப்போடு முயல்பவர். வெற்றியும் கண்டவர், காண்பவர். நல்ல தலைவர். அருட்தந்தை சேவியர் வேதம் ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவரை போல் நானும் உயர எண்ணுகின்றேன். அருட்தந்தை அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அருட்தந்தையே என்னை வாழ்த்துங்கள்.